வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் ஃபிலிம் யூடியூப் சேனல் மூலமாக பிறப்பும் சிறப்பும் என்ற இந்நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பிறப்பும் சிறப்பும் நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போகின்ற திரைப்பட பிரபலம் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள். How do you feel now? அவர் எனக்கு கொடுத்தது ஒவ்வொன்றுக்குள்ள ஒன்னா நெஞ்சுக்குள்ள நின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பிச்சு தின்னா. இவருடைய இசையில ஏகப்பட்ட பாடல்களை நாம் தினம் தினம் ரசித்துக் கொண்டே இருக்கின்றோம். அப்படிப்பட்ட அற்புதமான இசையமைப்பாளராக தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த மாபெரும் பொக்கிஷம் தான் திரு ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள். இவர் 1975ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் தேதி சென்னையில பிறந்தார். இவருடைய தந்தை எஸ்.எம். ஜெயராஜ். இவர் கேரளாவில் மலையாள படங்கள்ல இசையமைப்பாளர்களுக்கு உதவியாளராக இருந்தாரு. அப்புறம் இசையமைப்பாளராக ஆனாரு. தன்னுடைய மகனை பாடகனாக்க வேண்டும் என்று விரும்பினாரு. ஆனால் அவர் சென்னையில படிச்சுட்டு இருக்கும்போது இசையமைப்பாளர் ஆகணும்னு ஆசைப்பட்டார். அப்படி இருந்து இவர் முயற்சி பண்ணி முதலாக இசையமைத்த படம் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா மின்னலே அப்படிங்கிற படம். மாதவன் நடிச்ச படம். அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு. அந்த படத்துல வர பாட்டுங்க அத்தனையும். ஆர்ஆர் மியூசிக் முதற்கொண்டு பாடல்கள் முதற்கொண்டு அத்தனையும் ஹிட். மின்னலே படம் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் தொடர்ந்து அவருக்கு படங்கள் வர தொடங்கியது. கௌதம் வாசுதேவ மேனனுடைய நிறைய படங்களுக்கு இவர் தான் இசையமைச்சிருக்கிறார். பச்சை கிளி முத்துச்சரம், வேட்டையாடு விளையாடு, இயக்குனர் முருகதாஸ் அவர்களின் தொடர்ந்து படங்கள் நிறைய படங்களுக்கு இவர் இசையமைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம இவர் இசையமைச்ச அனைத்து படங்களுமே வெற்றி படங்களாக அமைந்து விட்டது. அதுதான் முக்கியம். தமிழ்ல மட்டும் ஒரு 50 படங்களுக்கு மேல இசையமைச்சிட்டார். அது மட்டும் இல்லாம மலையாளம், தெலுங்கு, ஹிந்தின்னு அங்க நிறைய படங்களுக்கு இசையமைச்சிருக்கிறார். டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 75 படங்களுக்கு கிட்ட இவரு இசையமைச்சிட்டு இருக்காரு. இப்படி சிறந்த ஒரு இசையமைப்பாளராக தன்னை உயர்த்தி கொண்டவர் தான் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள். அவர் இசையமைத்த அனைத்து பாடல்களுமே மிகவும் பிரமாதமாக இருக்கும். படங்களினுடைய பின்னணி இசையும் மிகவும் பிரமாதமாக இருக்கும். அவர் பண்ண எல்லா படங்களுமே பாருங்களேன், நீங்க எந்த படத்தோட பாட்டை எடுத்தீங்கன்னாலும் சரி, அத்தனையும் மிக சிறப்பாக இருக்கும். இசையின் மீது அவ்வளவு ஆர்வம் உள்ள ஒரு மாபெரும் இசையமைப்பாளர் தான் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள். அவர்கள் இன்னமும் இசையமைச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லா பாடல்களும் கேட்கும்படியாகவும் ரசிக்கும்படியாகவும் அமைந்திருக்கின்றன. அவருடைய பாடல்கள் எல்லாமே இன்றைய தலைமுறையினர் விரும்பி கேட்கும் அளவிற்கு அற்புதமாக இருக்கும். ஆக ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் இசையினால் அனைத்து உள்ளங்களையும் கவர்ந்தவர். அவருடைய பாடல்களால் இளைய தலைமுறையை தன்வசப்படுத்திக் கொண்டவர். அப்படிப்பட்ட மாபெரும் இசையமைப்பாளரான ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் பிறந்த இந்த ஜனவரி 8ஆம் தேதியை ஓர் இளைய சமூகத்தின் இசையமைப்பாளர் தினமாக கொண்டாடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.